பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்கிற வேதவசனம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலர் மீதியானியருடைய கையிலே அடிமைப்பட்ட போது, அதாவது மீதியானியர் எல்லாமே இவர்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே அவர்கள் அபகரித்து கொண்டே இருக்கின்றனர். இப்பொழுது கர்த்தர் கிதியோனை எழுப்புகிறார். கர்த்தருடைய தூதன் அங்கு வந்து நின்று பராக்கிரமசாலியே என்கிறார். சூழ்நிலைகள் டோட்டலி ஆப்போசிட்டாக இருக்குது. கிதியோன் சொல்கிறார், ஆண்டவரே, மனாசே கோத்திரத்தில் என் குடும்பம் மிகவும் சிறியது. ஆண்டவர் அந்த இடத்துல அவரை பார்த்து சொல்கிறார், நீ ஒரே மனுஷனை முறியடிப்பது போல மீதியானியரை முறியடிப்பா என்று வாக்கு கொடுத்தார். வாக்கு தத்துவத்தின்படி அந்த மீதியானியரை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் இதே போல மீதியானிய சக்திகள் உங்களுடைய ஆசீர்வாதங்களை, உங்களுடைய நன்மைகளை அபகரித்து கொண்டிருக்கிறதா? வியாதியின் கொடூரமா, சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் சூழ்நிலை எதுவானாலும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடுங்க. அந்த பொல்லாத பிசாசின் கிரைகள் முற்றிலுமாய் அழிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், வழிகள் திறக்கப்படட்டும். பராக்கிரமசாலியே, கர்த்தருனோட இருக்கிறார். ஸோ கவலைப்படாதீங்க, தைரியமாய் முன் செல்லுங்கள். கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Bye.